வரப்போற எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடில இருந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, டைம எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான், இந்த தடவ வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். எக்ஸாம் சீசன்ல இருக்க ஸ்ட்ரெஸ் நெறைய ஆஸ்பிரண்ட் ஃபெயில் ஆகுறதுக்கான மெயினான காரணமா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்க்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க டைம் மேனேஜ்மென்ட் தான். எந்த அளவுக்கு எஃபெக்டிவா படிக்கிறாங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றத விட ஸ்பெண்ட் பண்ண டயத்துல எவ்வளோ எஃபெக்டிவா படிச்சாங்க அப்படின்றது தான் முக்கியம். இந்த வீடியோல ஒரு பெஸ்ட்டான டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். வரப்போற எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், ஓகேவா? இது எல்லாத்துலயுமே எப்படி நீங்க உங்க பெஸ்ட்டை குடுக்கலாம், அதுக்கு வந்து எப்படி பெஸ்ட்டா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்டப் போகுது. ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காண்டி இப்ப நமக்கு 3 செக்ஷன் இருக்கா? ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங். சரியா? ஃபர்ஸ்ட் இதுல எது உங்களோட வீக்கஸ்ட் செக்ஷன், எது உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன் கண்டுபிடிங்க. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க போட்ட ஒரு லாஸ்ட் 5 மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுல ஒவ்வொரு செக்ஷனோட பெர்சன்டைல வந்து எழுதிக்கோங்க. அந்த இப்ப வந்து நான் ஆப்டில வந்து எடுத்திருக்க 5% வந்து நான் எழுதிட்டு அதுக்கு ஆவரேஜ் பாருங்க. இதே மாதிரி 3 இதுக்குமே நீங்க ஆவரேஜ் பாக்குறப்ப எது ஹையஸ்டோ அதுதான் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன், எது லோவஸ்டோ அதுதான் உங்களோட வீக்கஸ்ட் செக்ஷன். ஓகேவா? எப்பயுமே நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க வீக்கஸ்ட்ல இருந்து தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க வீக்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்ட்ராங்க வந்து இனியும் ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் எதுல இருந்துகிட்டே இருக்கோ அதுதான் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? அப்படி உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷனுக்கு காலையில எந்திரிச்ச உடனே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் படிக்கிறது உங்க ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷனா இருக்கணும். நெக்ஸ்ட் மதியானம் வந்து நார்மல் மிடில் செக்ஷன், ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு உங்களோட வீக்கஸ்ட் செக்ஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஈவினிங் டயத்துல நம்ம மைண்ட் வந்து ஓரளவுக்கு காமா இருக்கும். ஒரு காமான ஸ்பேஸ்ல போய் நீங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க மைண்ட்ல வந்து அது வந்து நல்லா நிக்கும். இந்த டைம் டேபிள்ல மொத்தம் நம்ம வந்து 6 ஹார்ஸ் தான் படிக்க போறோம். 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் படிச்சு 2 மணி நேரம் தூங்கிட்டு நான் மறுநாள் எந்திரிச்சு படிப்பேன் அப்படின்னா அது முடியாத காரியம். சரியா? இந்த 6 ஹார்ஸ்ல எப்படி நீங்க வந்து மேக்சிமமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்ல இருந்து பாருங்க. ஆப்டிடியூடுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் ஸ்பீடுல அடி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க டெய்லி செக்ஷனல் டெஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு ஸ்பீட்ல வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது. ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. நீங்க கேட்கலாம், டெஸ்டே 20 மினிட்ஸ் தானே, என்ன 30 மினிட்ஸ்னு எழுதிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. காமா ரிலாக்ஸ் ஆகுங்க. எப்பயுமே எக்ஸாமுக்கு போன உடனே நமக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போறது இல்ல. நமக்கு 1 ஹவர் அங்க வந்து சும்மா தான் உட்காந்துருக்கும். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூ பாருங்க. ப்ராப்பரா அதுக்கு 30 மினிட்ஸ் ரிவ்யூ பாருங்க. ஒரு ப்ரிலிம்ஸ் செக்ஷனல் தான், அதனால டக்கு டக்குன்னு ரிவ்யூ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர்ஸ், கான்செப்ட்ஸ், டேபிள்ஸ் இதுக்கெல்லாம் நான் எப்படி நோட் போட்டு தனியா எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ்ல எப்படி கான்செப்ட் எல்லாம் நோட்ல தனித்தனியா எழுதி வச்சுக்கிறது, ரிவிஷனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா எழுதி வைக்கிறதுலாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நோட் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடையாது, டெய்லி பண்ணணும், ப்ராப்பரா பண்ணணும். அது எப்படி ப்ராப்பரா பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் வீடியோஸ். உங்களுக்கு வந்து இந்த சேனல்ல தான் பார்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அதுல அவங்க சால்வ் பண்ற வீடியோவாகவும் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு டக்குன்னு ஒரு கான்செப்ட் தெரியல, இல்ல உங்க நோட்ல வந்து நீங்க எழுதி வச்சிருப்பீங்கல்ல, ரிவ்யூ நோட்ல நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல இருந்து உங்களுக்கு எது வந்து இன்னைக்கு கத்துக்கிறணும்னு தோணுதோ அது பாருங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து டக் டக் டக்னு பண்ணிடலாம். சரியா? 30 மினிட்ஸ் தான். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு இதான் ரொம்ப என்னோட ஃபேவரட் செக்ஷன். இதுல வந்து நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல. சும்மா சோஃபால படுத்துக்கிட்டு இந்த செக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது எப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு எப்பயுமே நான் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நீங்க ரீட் பண்றதை காட்டிலும் லிசன் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஸ்பாட்டிஃபைல நிறைய பாட்காஸ்ட் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜானர் எடுத்துக்கோங்க. ரொமான்ஸோ, காமெடியோ, ஏதோ ஒண்ணு, இல்ல ஸ்டாண்டப் காமெடி, இல்ல டெட் எல்லாம் பேசுவாங்க. அதுல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ டெய்லி அது கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல இருந்து கேளுங்க. இதுலதான் பேங்கிங் ரிலேட்டடா தான் கேட்கணும் அப்படின்லாம் இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னா கிரிக்கெட்ல இருந்து பாருங்க. இல்ல மூவிஸ் பத்தி பிடிக்கும்னா மூவிஸ் பத்தி பாருங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸை பத்தி பாருங்க. ஃபுட்பால்ஸை பத்தி பாருங்க. ஸோ உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மைண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். எக்ஸாம் நெருங்க நெருங்க உங்க மைண்ட் உங்களை ட்ரிக் பண்ணி எப்படி இவனை படிக்க விடாம ஆக்கலாம், எப்படி சும்மா இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணும்.
ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, அப்படினால வந்து கன்டினியூஸா கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ண முடியாது. அப்ப நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நமக்கு பயன்படுற விதத்துல செஞ்சோம் அப்படின்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இன்கேஸ் நீங்க புக் ரீட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் புக் எடுத்து 1 ஹவர் ரீட் பண்ணுங்க. இல்லையா, உங்களுக்கு வந்து ரீட் பண்ண எரிச்சலா இருக்கு அப்படின்னா லிசன் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம தனியா எந்த டெஸ்ட்டுமே போட போறதில்ல. நம்ம டெய்லி ஃபுல் டெஸ்ட் போடுவோம்ல. இப்போ உங்களுக்கு வந்து மார்னிங் டெஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அதே மாரி மதியம் எக்ஸாம் நடக்கும். உங்க ஷிஃப்ட் வைஸ்ல இப்ப அட்மிட் கார்டு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த உங்க ஷிஃப்ட் 9 மணிக்கு அப்படின்னா, நீங்க அந்த டயத்துல டெஸ்ட் போடலாம். இப்ப குடுக்காத பட்சத்துல எல்லாருமே காலையில 9 மணிக்கு டெஸ்ட் போட்டு பாருங்க. அது வந்து எக்ஸாம் டயத்துக்கும் அதுக்கும் ஈக்குவலா இருக்கிறதுனால, நமக்கு வந்து ஒரு பழக்கம் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு வந்து செக்ஷனல் டெஸ்ட் வேணாம். ஃபுல் டெஸ்ட் தான். சரியா? அடுத்து ரீசனிங். இந்த ரீசனிங்ல நெறைய பேர் என்ட்ட சொல்றது என்ன தெரியுமா? நான் வந்து 23 போட்டிருக்கேன். 25 போட்டிருக்கேன். கிடையவே கிடையாது. ஒரு பிரிலிம்ஸ் பாஸ் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா ரீசனிங்ல 35 போட்டிருக்கணும். 35 மார்க் வாங்கியிருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 பேர நம்பியே எங்கேயும் போ முடியாது. ஆனா ரீசனிங்க நம்பி போனா 35 மார்க் கண்டிப்பா வாங்கிடலாம். இப்போ உங்களுக்கு இன்கேஸ் ரீசனிங் தான் உங்களோட வீக்கஸ்ட் செக்ஷன்னா, நீங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ரீசனிங்ல நீங்க போட வேண்டிய எஃபோர்ட் இன்னும் நெறைய போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரீசனிங் செட்ட வந்து எடுத்து சால்வ் பண்ணுங்க. சரியா? ஒரு பிடிஎஃப் சால்வ் பண்ணுங்க. ரீசனிங்க்கு டெஸ்ட் போடுறத விட பிடிஎஃப் சால்வ் பண்றப்ப தான் நீங்க நெறைய வந்து ஆ தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு பசில் பிடிஎஃபோ இல்ல இப்படியே பிடிஎஃப் கிடைக்கும். எஸ்பிஐ கிளர்க் பிரிலிம்ஸ் ரீசனிங் பிடிஎஃப் அப்படின்னே கிடைக்கும். நீங்க அத எடுத்து ப்ராப்பரா சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு இந்த போட்டீங்கல்ல டெஸ்ட், இந்த டெஸ்ட்டுக்கு ரிவ்யூ பாருங்க. சரியா? இதுக்கும் நம்ம டெஸ்ட் போடல, இதுக்கும் நம்ம டெஸ்ட் போடல. ஆப்டிக்கு மட்டும் தான் நம்ம டெய்லி செக்ஷனல் டெஸ்ட் போடுறோம். ஃபுல் டெஸ்ட் போட்டுட்டு அந்த டெஸ்ட்டுக்கான ரிவ்யூவ 1 ஹவர் பார்க்க போறோம். சரியா? அவ்வளோதான். இது வந்து இப்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், நீங்க டெய்லி செய்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம ரொட்டீன எந்த அளவுக்கு சிம்பிளா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணுவோம். ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான ரொட்டீன் வச்சிருந்தோம் அப்படின்னா, 4 நாளைக்கு மேல நம்ம தாங்க மாட்டோம். சரியா? இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கோர்ஸ் பெர்சன்டைல்லாம் இன்கிரீஸ் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான்.